ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரோ வாட்டர் ப்யூரிஃபையரோட பூஸ்டர் பம்ப் ஹெட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அது எப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதாங்க என்னோடய ஆரோ பூஸ்டர் பம்ப்பு. அது கீழே பாருங்கள், ட்ராப்பாக சொட்டிகிட்டே இருக்குது. இது மாதிரி இருந்தாவே இந்த ஆரோ பூஸ்டர் பம்போட ஹெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளம் சரி செய்கிறதுக்காக நம்ம ஏதாவது சர்வீஸ் டெக்னீஷியனை கூப்பிட்டோம்னு வச்சுங்க, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டோட அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது மாதிரி பூஸ்டர் பம்பில் இது மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் வந்துச்சுன்னா பார்த்துங்க, அது எப்படி நம்மளே வீட்டில் சரி செஞ்சுக்கலாம் தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் லீக்கேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த 3 ஸ்க்ரூவை கட்டினா போதும். இது மோட்டரோட பாடியில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஹெட்டு இந்த 3 ஸ்க்ரூ கட்டினா நம்ம எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள், நான் ஒன்று அன்ஸ்க்ரூ பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். முக்கியமாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆரோ பூஸ்டர் பம்போட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அதோட பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம். பூஸ்டர் பம்புனானது ஏதாவது பூஸ்ட் பண்ணி தருது. நம்ம லோ ப்ரெஷரில் வர வாட்டரை ஹை ப்ரெஷரில் பூஸ்ட் பண்ணி மெம்பரேன் அனுப்புகிற வேலை தான் இதோட வேலை. பாருங்கள், ஒன்று கட்டிகிட்டே இருக்கேன். இது கட்டணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறது நல்லது. ஒன்றும் இல்லை, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதாங்க, கட்டிடலாம். அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துடுங்க. அப்படி வரலன்னா ஏதாவது ஒரு கட்டையை வச்சு அடிங்க, சுற்றியை வச்சு அடிச்சிடாதீங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் கழட்டினோடனே அங்கே ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் துணியை வச்சு சுத்தம் பண்ணிவிடுங்க. ஷாஃப்ட்டை சுற்றி பாருங்கள், சுற்றுதான் பாருங்கள். இது தாங்க பம்போட ஹெட்டு. இப்படி தான் வரும். இதுக்குள்ளே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள், மேலே காட்டுறேன் பாருங்கள். அந்த ரப்பர் தேஞ்சு போயிடுச்சுன்னா இல்லை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அங்கே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த ரப்பர் மட்டும் கூட வாங்கி போடலாங்க. ஆனால் அது 100% ஓகே ஆகுமா கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதில் மேலே ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா இந்த பம்போட ஹெட்டே வாங்கிடலாங்க. இந்த பம்போட ஹெட்டு போட்டிங்கன்னா நம்ம புது பம்பு வாங்கும்போது எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல் ஒர்க் ஆகுங்க. இது பாருங்களேன், இந்த பம்ப் ஹெட்டில் மேலே ஒரு 3 ஸ்க்ரூ அவங்களே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே கழட்ட தேவையில்ல. இந்த பம்போட ஹெட்டில் பாருங்கள், ஒரு ஷாஃப்ட் நுழையிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடணும். அந்த மோட்டர் பாடியில் பாருங்கள், அந்த மோட்டர் பாடியில் இன்சர்ட் பண்ணுற இந்த ஸ்க்ரூ நம்ம கட்டினால 3 ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ அதை மட்டும் கட்டினா போதும், நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு மோட்டர் பம்போட ஹெட்டு வாங்கியிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில். நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் மாட்டினது கிடையாது. இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் மாட்ட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வாங்கியிருக்கேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டர் பம்போட ஹெட்டு கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர்ஸ்க்கு ஆரோ பைப் கொடுத்துருக்காங்க, டெஃப்லான் டேப்பு, அதே மாதிரி எல்போ கொடுத்துருக்காங்க. அந்த எல்போ இந்த மோட்டர் பம்போட ஹெட்டில் இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் நம்ம இது பாருங்கள், இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல டெஃப்லான் டேப் போட்டு ஸ்க்ரூ பண்ணணும். பாருங்கள், நீங்கள் வாங்கும்போது இந்த இமேஜெலாம் வச்சு பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்னு. நீங்கள் உங்கள் மோட்டர் பம்போட ஹெட்டை கட்டி இந்த இமேஜை பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா பூஸ்டர் பம்புக்கும் இந்த ஹெட்டு செட் ஆகிடுங்க. ஒரு வேளை செட் ஆகலைன்னா அப்படியே ரிப்ளேஸ்மெண்ட் போட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பழைய பம்போட ஹெட்டை தூக்கி உரமாக வச்சிடலாம், புது ஹெட்டை எடுக்கலாம். பாருங்கள், அது பாருங்கள், அந்த பிளாக்கில் இருக்கிறது பழைய ஹெட்டு, ஒயிட்டில் வந்தது புதுசாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஹெட்டு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வாங்க, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். இது கரெக்டாக அந்த ஷாஃப்ட்டில் ஒரு கட்டிங் மாதிரி வரும். அந்த கட்டிங்கில் வச்சு கரெக்டாக இந்த பம்ப் ஹெட்டோட ஹோல்ஸில் ஒரு கட்டிங் மாதிரி வரும். ரெண்டும் வச்சு அப்படியே உள்ளே அழுத்துனீங்கன்னா அழகாக செட் ஆகிடுங்க. நல்லா சுற்றி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. எதாவது டேமேஜ் எதாவது வந்துச்சுன்னா அது ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வச்சு அப்படியே அழுத்தினா போதுங்க, செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள், அதில் எங்கேயும் கேப் வரக்கூடாது. கேப் வராத அளவுக்கு நல்லா கரெக்டாக செட் ஆகணும். பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கழட்டணும்ல, அந்த 3 ஸ்க்ரூவும் அந்த இடத்துலையே போட்டுடணும். கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். அந்த ஸ்க்ரூ அழகாக மறுபடியும் அந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக ஒன்று ஸ்க்ரூ பண்ணிகிட்டே வரணும். 3 சரி அளவில் ஸ்க்ரூ பண்ணணும். ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணுறக்கூடாது. எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள்,
ஒன்று ஒன்றா ஸ்க்ரூ பண்ணிகிட்டே போகிறோம். நல்லா கொஞ்சம் டைட்டாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட மறுபடியும் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டுட்டேன். கரெக்டாக செட் ஆகிடுச்சு. 1 2 3 கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். வாங்க இது இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். இது என்னோடய பழைய பம்போட பாடிங்க. இது புதுசாக வாங்கின ஹெட்டு. அது லெஃப்ட் சைடு இன்லெட் வரும், ரைட் சைடு அவுட்லெட் வருங்க. பாருங்கள், பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பாருங்கள், சுவிட்சு போர்டில் நார்மலான ஸ்பீடுக்கு வந்துட்டுருக்கு. ப்ரெஷர் அவ்வளோவும் இல்லை. இப்போ சுவிட்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டேன். கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ப்ரெஷர். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். எந்த அளவுக்கு இந்த பம்ப்லேருந்து ப்ரெஷர் வெளியே வருதோ அந்த அளவுக்கு அந்த பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் சீக்கிரமாக ரொம்பிடும். நம்மளுக்கு டைமும் மிச்சமாகிடும். அது மட்டும் இல்லாமங்க, ஏற்கனவே நம்ம அந்த ஓல்டு பம்பில் பார்த்தோம், அந்த பாட்டத்தில் ட்ராப்பாக வாட்டர் சொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ இதுலேயும் பார்க்கலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், சுவிட்சு போட்டு காட்டுற மறுபடியும் பாருங்கள், நல்லா ப்ரெஷர் கிடைக்குது. புது பம்ப் வாங்கும்போது எப்படி ப்ரெஷர் கிடச்சிதோ அதே மாதிரி எனக்கு கிடைக்குது. வாங்க, பாட்டத்தில் ஏதாச்சும் லீக்கேஜ் ஏதாவது அதுதான் செக் பண்ணிக்கலாம். அந்த பழைய பம்பில் லீக்கேஜ் ஆகிட்டுச்சுல, ட்ராப்பாக வாட்டர், இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லைங்க, எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைமே செட் ஆகிடுச்சு. அந்த ஓல்டு பம்பை பாருங்கள், சொட்டிகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த புது ஹெட்டு மாற்றினோடனே கரெக்டாக இருக்குது. எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது. இப்போ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஸ்டர் பம்போட லைஃப் டைம் மேக்ஸிமம் 3 to 4 years வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே பிரச்சனை வரதா செய்யும். ஓட அந்த வாஷர் தேஞ்சு வாட்டர் ட்ராப் வரதா செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சதுன்னா ஹெட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா புது பூஸ்டர் பம்பை வாங்கி போட்டுடுங்க. அதான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோ போடணுன்னா எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.